भवतः सविते रामचन्द्रायणेन अस्मद्गुरो भगवतोऽस्य देहिकसिन्धो रामो शरणं प्रपद्ये भूतं सरस्य महदाश्रय वर्धनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिगणपरकालेन्द्रमिश्रान् श्रीमद्वराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கঠিனம் வைத்த கடலணை கீழ் உததிருமாலை பாடும் சீர்த்தொடர் அடிப்பொடி எம்பெருமான எப்பொழுதும் பேசு. 3 பாட்டு பார்த்துருவோம். இந்த திருமாலைன்ற திவ்ய பிரபந்தம் எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை பத்தி சொல்ற பிரபந்தம். அதுல முதல் பாட்டுல எம்பெருமான் திருநாமத்தினுடைய பாவனத்துவத்தை சாதித்தார். நம்மளுடைய கலினா தோஷம் பாவம் அதையெல்லாம் போக்கிவிடும் எம்பெருமானுடைய திருநாமம் அப்படின்னு முதல் பாட்டை சாதிச்சார். அதற்கப்புறம் 2வது பாட்டுல எம்பெருமானுடைய திருநாமமானது பரம போக்கியமாக இருக்கும் அப்படின்றத சாதிச்சார். அப்புறம் 3வது பாட்டுல எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய இனிமை ஆழ்வாருக்கு எப்படிப்பட்டதுன்னா, தனக்கு முகம் பழகின இடம் சம்சாரம், சம்சாரம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆழ்வாருக்கு தன்னுடைய திருவுள்ளத்துல திருநாமத்தினுடைய இனிமையானது பட்டிருந்தது அப்படின்னு 3 பாட்டினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். 4வது பாட்டுல 4ஆம் பாட்டு 3 பாட்டாலும் லாபத்தை பேசி அனந்தரம் 11 பாட்டாலே பரோபதேசம் பண்ணுகிறார். கீழ் 3 பாட்டால தன்னுடைய லாபத்தை ஸ்வலாபத்தை தாம் பெற்ற பேரு என்ன, தாம் பெற்ற பேரு எம்பெருமானுடைய திருநாமத்தினால தனக்கு பாபங்கள் எல்லாம் கழிந்தன அப்படின்னும், அதே போல எம்பெருமானுடைய திருநாமம் பரம போக்கியமாக இருக்கு அப்படின்ற அந்த ஆனந்தம், அதையும் எந்த அளவுக்கு போகியம்னா சம்சாரத்திலே இருப்பு கொள்ளாத அளவுக்கு ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய திருநாமம் போக்கியமாக இருந்தது. அதாவது சம்சாரத்துல இருப்பு கொள்ளல அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த போகியத்தையை அனுபவிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம், பழகி போன இந்த சம்சாரத்துக்கு கூட ஆழ்வாருக்கு ருச்சி பெறவாத படிக்கு எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய போகியத்துவம் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே பட்டிருந்தது. இது எல்லாம் ஸ்வலாபம், தன்னுடைய லாபம். என்னுடைய இந்த மைக் ஆட்டோமேட்டிக்கா இந்த வால்யூம் குறைஞ்சு போயிடுறது. யாருக்காவது முடிஞ்சதுன்னா அப்புறம் யூடியூப் அப்லோட் பண்றது வால்யூம் தெரியல. இங்க கூட நான் அடுத்த தூரம் இருந்தா கூட கொஞ்சம் சில நொடிகள் கழிச்சு அதுவே 50 குறைஞ்சி போயிடும். அது டிவைஸ் இருந்ததுன்னா என்ன அது போஸ்ட் யாராவது கேட்கிறவா ஏதாவது வேண்டியதா இப்போ என்ன பார்க்கணும்னா 3 பாட்டுல ஆழ்வார் என்ன பண்ணாரு, தன்னுடைய தாம் பெற்ற பேரை உபதேசம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். இப்ப 11 பாட்டு 4ல இருந்து 13 வரையிலும் ஆழ்வாருக்கு 14 வரை ஆழ்வார் உபதேசம் பண்றார். தன்னுடைய அனுபவத்தில் ஈடுபட்ட ஆழ்வார் இதற்காக உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேள்வி கேள்விதான் திருவாயுமொழியினுடைய ஆதியிலும் வரப்போறது. உயர்வர உயர்ணம் அப்படின்றது உபதேசம், உயர்வர உயர்ணம் அப்படின்றது தாம் வரத்துக்கு பதிகம் வீடும் முற்றமும் அப்படிங்கிறதுல உபதேசம் பண்ணணும். இங்கேயும் இதே கேள்வி, நான் அனுபவிக்கின்ற அனுபவிக்கின்ற ஆழ்வார் இதற்காக சொல்லக்கூடிய இதிலேதான் இங்கேயும் அமையும். ஏன் ஆழ்வார் பரதேசத்துல ஈடுபட்ட ஏன் மாறார் பரதேசத்துல பிராப்தமுமாய் சுலபமுமான விஷயத்தை சம்சாரிகள் இடக்கிற இழவை ஒடுக்க மாட்டாமையாலும் ஒரு காலம் பிராப்தமா இருக்கு எம்பெருமானுக்கு நமக்கும் இல்லை, அதனால எம்பெருமான் அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லை. நம்ம இழந்திருக்கோம் எம்பெருமானுக்கும் பிராப்தி
நாத்தினா சம்பந்தம் இருக்கு நமக்கு எம்பெருமானுக்கும். சம்பந்தம் இருந்தா மட்டும் போதுமா? ராஜாவுக்கு ஒரு உறவுக்காரர் இருக்கார். அந்த ராஜா இடத்துல போக முடியுமா? அந்த ராஜா என்று போதிலும் ராஜா இடத்துல போக முடியுமா? அந்த உறவுக்காரர் இந்த ராஜா இருந்தா அப்படின்னா இடத்துல போக முடியாது இல்லையா? இதுல வராது, ஜிமீட்ல வராது. ஃப்ரீ வெர்ஷன் தானே பயன்படுத்துறோம், இதுல வராது. அது பரவாயில்ல, அது என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அது ஆகட்டும். அது ஆட்டோமேட்டிக்கா அது வால்யூம் குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அது யார் கேட்க போறானோ பார்த்துக்கட்டும். யூடியூப்ல ஏதாவது ஹெட்ஃபோன் வச்சுட்டு அது என்ன ஆகுதுன்னா அப்போ எம்பெருமான் வந்து பிராப்தமா இருக்கான். நமக்கும் எம்பெருமானுக்கும் தொடர்பு இருக்கு. அதே போல அவன் சுலபனாகவும் இருக்கான். அவன் எட்டா கனியா இருந்தா சரி அவன் அனுபவிக்க முடியாது அப்படின்னு விட்டுடலாம். அப்படியும் கிடையாது. அவன் பிராப்தமாகவும் இருக்கான், சுலபனாகவும் இருக்கான். இப்படி இருக்கிற எம்பெருமான் இந்த சம்சாரிகள்லாம் இழக்கிறார்களே அப்படின்ற அந்த வருத்தத்தினால, அந்த இழப்புனால என்ன பண்றாருன்னா அது பொறுத்துக்க முடியல ஆழ்வாரால. ஆகையினால பரோபதேசம் பண்றார். நம்ம ஆச்சாரியெல்லாம் இந்த திருவாய்மொழியில என்ன கேட்டுக்கிறா அப்படின்னா, வீட்டில் நம்பிள்ள என்ன கேட்டுக்கிறாருன்னா, உயர்வர உயர்நலம் அப்படின்ற பதிகத்துல ஆழ்வார் எம்பெருமான அனுபவித்தார். அடுத்தது பரோபதேசத்துக்கு வரார் அப்படின்னா அந்த அனுபவம் போதும் அப்படின்ற எண்ணத்தோட வராரா? எம்பெருமான அனுபவிச்சு முடிச்சாச்சு, போதும், இனிமேல் அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோட வராரா அப்படின்னா கிடையாது. அப்பொழுதே நாரா அமுதம் அப்படின்னு ஒவ்வொரு நொடிக்கும் ஆழ்வார் வந்து எம்பெருமான் அனுபவிக்கிறதுக்கு சக்தியை பெற்றவர், அவ்வளவு ஆசையும் பெற்றவர். அப்ப ஏன் உபதேசம் பண்ண வரா அப்படின்னா இது ஒரு காரணம் ஆச்சாரியெல்லாம் தெரிவிக்கிறார். சம்சாரிகளுடைய இழவை பொறுக்க முடியல ஆழ்வாருக்கு, ஆழ்வார்களுக்குலாம் அந்த இழவை பொறுத்துக்க முடியல. நன்னாதார் முருவலிப்ப அப்படின்னு 4ஆம் பத்துல 9வது திருவாய்மொழி. அதுல மாமனிகள் சங்கிரக பாட்டு, திருவாய்மொழி 102 இருக்கு இல்லையா, 100 பாட்டு சங்கிரகமா, திருவாய்மொழியின் அர்த்தத்தை எல்லாத்தையும் 100 பாட்டுல சங்கிரகமா மாமனிகள் அருள் செய்திருக்கார். அதுல நன்னாது மாலடியை நானிலத்தே வல்வினையால் எண்ணாரா துன்பமூறும் இவ்வுயிர்கள் தன்னிமையை கண்டிருக்க மாட்டாமல் கண் கலங்கும் மாறன் அருள். அவர்களுடைய அந்த கஷ்டத்தை கண்டு ஆழ்வாரால பொறுத்துக்க முடியலையா, அதனால உபதேசம் பண்றார் அப்படின்னு அங்க மாமனிகள் சாதிக்கிறார். அதே போல இங்கேயும் தொண்டடிப்படியாளர் என்ன பண்றார், எம்பெருமான பரமசுலபனா இருக்கானே, அப்பவும் கூட எம்பெருமான் திருவடிகளை கிட்டாமல் இருக்கார்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தோட ஆழ்வார் வந்து உபதேசம் பண்றார். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னன்னா, இவ்விஷயம்தான் சககாரியை பெற்றல்லது தனி அனுபவிக்க அரிதாகையாலும். இந்த விஷயம் இருக்கே பகவத் விஷயம் அப்படின்றது அது தனியால அனுபவிக்க முடியாது. ரொம்ப பக்தி மான்களா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தனித்துலாம் அவர்கள் எம்பெருமான பஜனை பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது அவர்களால. அவர்கள் கண்டிப்பா ஒரு கூட்டம் தேவை. கூட்டமான எம்பெருமான இடத்துல பக்தியை பண்றதுக்கு அவர்களுக்கு எண்ணம் இருக்கும். அதனால ஏன் அப்படின்னா அந்த பகவான் அப்படின்ற விஷயம் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு. அத மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொண்டாதான் தரிக்கவே முடியும். அந்த அளவுக்கு எம்பெருமான் வந்து இனிமையா இருக்கிறதுனால இப்ப ஆழ்வாருக்கு துணை வேண்டியிருக்கு. எம்பெருமான அனுபவித்தல் அப்படின்ற இடத்துல ஆழ்வாருக்கு துணை வேண்டி இருக்கிறபடியினால அதுக்காகவும் ஆழ்வார் மற்றவர்களை கூட்டிக் கொள்ளுகிறார். சககாரியை பெற்றல்லது தனி அனுபவிக்க அரிதாகையால், சககாரியா துணையை கூட்டிக் கொண்டால் எம்பெருமான் அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்காக பரோபதேசம் பண்ணுகிறார். ஆக 2 அம்சம். மற்றவர்களுடைய இழவை பொறுத்துக்க முடியாமல் அவர்களுக்கு அந்த கஷ்டம் போகணும் அப்படின்றதுக்காக உபதேசம் அப்படின்னு ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய அனுபவத்துக்கு துணை வேண்டுமே. சம்சாரிகளோ பகவானிடத்துல வைமுக்கியத்தோடு இருக்கார்கள், எம்பெருமானிடத்துல பிரீத்தி இல்லாமல் இருக்கார்கள். ஆகையினால் அவர்களை மாற்றியாவது தனக்கு ஒரு துணையாக கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார். புஞ்சிதா என்கிறபடியே இதுதான் பிரமாணம். அடிக்கடி கேள்விப்படுற பிரமாணம் தான். இனியது தனி அருந்தேல் அப்படின்னு. ஏக சுவாதுனா இனிமையானது. அதை தனியாக நாம் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு விதி இருக்கு. சாப்பிடவும் மாட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக இனிமையான எம்பெருமானை தனியாக ஆழ்வார் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு திருக்குளம் இருக்காது. அதனால பரோபதேசம் பண்ணி திருத்தி. இது திருமாலை வியாக்கியானம். திருமாலை 4ஆம் பாட்டு அடி. அனுபூதாம்சம் பிறரை அனுபவிப்பித்தல்லது நிற்க மாட்டாத பிரகிருதியாகையாலும் பரோபதேசத்திலே பிரவருத்தராகிறார். ஆக அனுபூதாம்சம் பகவானிடத்துல தான் அனுபவித்த குணம் இருக்கு இல்லையா,
அது மற்றவர்களிடத்துல சொல்லாம போனா ஆழ்வாரால தரிக்க முடியாது. அதனால மற்றவரிடத்துல சொல்லி ஆழ்வார் வந்து தரிக்கிறார், பரோபதேசம் பண்ணுகிறார். இதில் முதற்பாட்டில் சம்சாரிகள் பாவிகளான எங்களுக்கு திருநாமம் சொல்லுகைக்கு யோகியதை உண்டோ என்ன? இதில் முதற்பாட்டில் அப்படின்றது. இதில் முதல் பாட்டில் என்ன அர்த்தம்? நம்ம 4ஆம் பாட்டுல இருக்கோமே, எதுக்காக முதல் பாட்டு அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னா, பரோபதேசம் பண்ற ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, 11 பாட்டு அப்படின்னு சாதிச்சாரு. அந்த 11 பாட்டு அப்படின்ற அந்த கட்டத்துல முதல் பாட்டு 4ல இருந்து 14 தானே பரோபதேசம் பண்ற பாட்டு. அதுல முதல் பாட்டு 4ஆம் பாட்டு. இது முதல் பாட்டில் சம்சாரிகள் பாவிகளான எங்களுக்கு திருநாமம் சொல்லுகைக்கு யோகியதை உண்டோ என்ன? சம்சாரிகள்லாம் ஆழ்வார் என்ன கேட்கிறா அப்படின்னா, எம்பெருமானுடைய திருநாமம், நாங்களும் பாவிகள், எங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு அப்படின்னு விலகி போறார்கள் சம்சாரிகள்லாம் என்று கேட்க, பிராயஷ்சித்த சாத்தியம் அல்லாதபடி பாப பிரச்சுரனான சத்ரபந்துவும் திருநாம பிரபாவத்தாலே பரமபத பிராப்தியை பண்ணினபடியே கேட்டார்க்கு அயோக்கியன் என்று அகல விறகுண்டோ? பரம பாபி சத்ரபந்து அப்படின்னு ஒருத்தர் தான், அவனை பத்தி தான் இந்த பாட்டானது தெரிவிக்கிறது. கத்திர பந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு மேல வரப்போகுது. இந்த சத்ரபந்து எப்படிப்பட்ட பாபத்தை பண்ணான் அப்படின்னா, இந்த பாபத்துக்கு பிராயசித்தமே கிடையாது அப்படின்ற ஒரு அது போல ஒரு பாபத்தை பண்ணி வச்சிருந்தா அந்த சத்ரபந்து. அவனும் கூட எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தினால அவனுடைய திருவடிகளை கிட்டினான் அப்படின்னு இருந்தது என்றால், அப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன குறை இருக்கு? நீங்க ஏன் விலகி போறீர்கள்? பாபம் இருக்கே அப்படின்னு பயந்திருந்தாலும் விலகி போறீர்கள். பாப்பியான சத்ரபந்துவும் கூட எம்பெருமான் திருவடியை கிட்டினானே, உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு ஆழ்வார் அவரிடத்துல தெரிவிக்க, ஆனாலும் அவர்கள் என்ன பண்றார்கள்? ஏதோ ஒரு சாக்க சொல்லி அயோக்கியன் என்று அகல விறகுண்டு அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். நீங்க அகன்ற போறதுக்கு உங்களுக்கு விறகுனா வழி, அகன்ற போறதுக்கு உங்களுக்கு வழியே கிடையாது அப்படின்னு இவ்வளவு சொல்லியும் கூட என்ற விடத்திலும் விமுகராக கண்டவாறு, அவர்கள்லாம் விமுகராக இருக்கார்கள். விமுகர் அப்படின்னா முகத்தை திருப்பிக்கிறவர்கள். ஆபிமுக்கியம் வைமுக்கியம். ஆபிமுக்கியம் அப்படின்னா ஒரு விஷயத்தை குறித்து நம்ம முகத்தை வைக்கிறோமே, அது ஆபிமுக்கியம். வைமுக்கியம் அப்படின்னா திருப்பிக்கிறோமே, அதான் வைமுக்கியம். அது முகத்துல இருக்கு அப்படின்னாலும் நெஞ்சத்துல இருக்கு அப்படின்றதுதான் தாற்பயம். நெஞ்சத்துல அவர்களுக்கு ஆசை இல்லை. இவ்வளவு சொல்லியும் கூட சரி அப்படின்னு ஒரு அந்த ஒப்பந்தத்துக்கு வரமாட்டேங்கிறார்கள், அதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையை கண்டவாறு இத்தை கேட்டு வைத்தும் பாப பலமான ஜன்மாதி கிளேசத்தை அனுபவிப்பதே. இத்தை கேட்டு வைத்தும் எம்பெருமான் இப்படி சுலபனாக இருக்கான், பரம பாப்பியான சத்ரபந்துவுக்கும் எம்பெருமான் திருவடிகளை கிட்டற்றுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படின்னு கேட்டு வைத்தும் இவர்கள்லாம் வரமாட்டேங்கிறார்களே, ஜன்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளேசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார்களே என்று விஸ்மிதராகிறார், ஆச்சரியப்படுறார் ஆழ்வார். இப்படியா இருப்பார்கள் இந்த சம்சாரிகள்லாம் அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். 4ஆம் பாட்டு. மொய்த்தாவல் வினையுள் என்று 3 எழுத்துடைய வேறால் கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டுகொண்டான், இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் வந்தோ பிறவியுள் புணங்குமாறே. மொய்த்த வல்வினை பாபங்கள் மிகைத்து நான் முற்பட என்று மேல் விழுந்து மொய்த்து கொண்டு கிடக்கிறபடி. மொய்த்த வல்வினை, வினைனா பாபம். அந்த வினை எப்படி இருக்குன்னா மொய்த்து இருக்கு. மொய்த்துனா அடர்ந்து. மொய்த்தல் அப்படின்றது வந்து மேலே அவர் உதாரணம் காட்ட போறார் ஆச்சாரியரு. இந்த பாபங்கள்லாம் வந்து ஆத்மாவை மொய்க்கிறது. மொய்க்கிறதுனா என்ன? தேன் கூட்டை ஈ மொய்த்து கொள்ளுமா போலே மொய்த்து கொள்ளுகை. அதாவது 1 2 அப்படின்னு இல்லாம 1000 10,000 ஈக்கள் வந்து அந்த தேன் கூட்டம் மொய்க்கும் இல்லையா, அது போல ஆத்மா வந்து இந்த பாபங்கள்லாம் வந்து மொய்க்கிறது. மொய்த்த வல்வினை. மற்றொரு உதாரணம் ஆழ்வார் பாட்டை வச்சுட்டு பெரியாழ்வார் பாசுரம். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள். நெய்க்குடத்தை எப்படி எல்லா எறும்புகளும் மொய்க்குமோ அது போல பாபங்கள்லாம் ஆத்மா வந்து மொய்க்கின்றன. என்ன கடவதிர முதலிகள் லங்கையை எனக்கு எண்ணுமா போலே. முதலிகள் அப்படின்னா வானர முதலிகள். எம்பெருமானுடைய அதாவது சுக்ரீவனுடைய சேனையில இருந்த வானர முதலிகள், அவர்கள்லாம் லங்கையை எனக்கு என்னுமா போலே, நான் தான் லங்கையை போய் அழிக்க போறேன், நான் தான் லங்கையை போய் அழிக்க போறேன் அப்படின்னு முற்பட்டார்கள் இல்லையா. அது போல இந்த பாபங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஆத்மாவை நான் தான் அழிக்க போறேன் அப்படின்னு அந்த ஆத்மா இடத்துல வந்து மொய்க்கின்றன. மேரு மந்தர மாத்ரோபி. இது விஷ்ணு தர்மத்திலே. இந்த விஷ்ணு தர்மம் அப்படின்றதுதான் திருமாலைக்கு மூலமான சம்ஸ்கிருத கிரந்தம் அப்படின்றது அவதாரிக்கையில பெரியவாச்சான் பிள்ளை தெரிவித்தார். விஷ்ணு தர்மம் அப்படின்றதுதான் சதானிகன் அப்படின்ற ராஜாவை குறித்து
சௌனக பகவான் சொன்னது அப்படின்னு. அதில் இருக்கக்கூடிய வச்சனம் என்ன என்றால், மேருமந்தர மாத்ரோபி ராசி பாபசிய கர்மனகா கேசவம் வைத்தியம் ஆசாத்திய துர்வியாதிரிவ நஷ்யதி. மேரு மந்திரத்தை போல இருக்கக்கூடியது இந்த பாப ராசி, பாப கூட்டம். அது என்ன ஆகுதுன்னா, கேசவன் அப்படின்ற அந்த வைத்தியனை ஆசிரியிச்சா, ஒரு வைத்தியனை ஆசிரியிச்சா நம்மளுடைய வியாதியானது எப்படி பறந்தே போய் விடுமோ, அதே போல மேருமலையை ஒத்த இந்த பாப்பமானதும் பறந்து போய் விடுகின்றது எப்பொழுது கேசவனை பற்றினால் அப்படின்னு. இங்க நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, மேருமலையை போல பாபமானது குவிஞ்சிருக்கு. மேருமந்திர மாத்ரோபி விஷீகதூலம் அக்னௌ புரோத்தம். மற்றொரு உபனிஷத் வாக்கியம், தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோத்தம் பிரதூயதே ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே. இஷீகதூலம் அப்படின்னா பஞ்சு. அந்த பஞ்சானது, நெருப்பிலிட்ட பஞ்சானது எப்படி பஸ்மம் ஆகுமோ அதே போல எம்பெருமானை அடைந்த இந்த ஆத்மாவினுடைய பாப்பங்கள் எல்லாம் பஸ்மம் ஆகின்றன என்று இப்படிதான். இதெல்லாம் எதுக்கு இங்கே ஆச்சாரியர் சாதிக்கிறார் அப்படின்னா, பாபங்கள்லாம் நிறைய இருக்கு, அது உண்மைதான். ஆனா எம்பெருமான கிட்டினா அந்த பாபங்கள் எல்லாமே அகன்று போய்விடும் அப்படின்றத கேட்டு வைத்தும் இவர்கள்லாம் வரமாட்டேங்கிறார்களே அப்படின்றத ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய விஸ்மயம். ஜெகத் சிருஷ்டியில் ஈஸ்வரனுக்கு உண்டான சக்தி போரும் சேத்தனனுக்கு பாப சிருஷ்டியில் உண்டான சக்தியும். எம்பெருமான் உலகத்தை படைக்கணும் அப்படின்னா எவ்வளவு சக்தி வேணும் எம்பெருமானுக்கு. இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்கிறதுக்கு எம்பெருமானுக்கு எவ்வளவு சக்தி வேண்டிருக்குமோ அவன் சக்தி கூட குறைவுதான் போல இருக்கு. இந்த ஆத்மா பண்ற பாப்பத்தை பார்த்தா, பாப்பத்துல இவ்வளவு சக்தி இருக்கு இந்த ஆத்மாவுக்கு, எவ்வளவு சக்தி இருந்தாலும் இவ்வளவு பாப்பம் பண்ண முடியும் அப்படின்னு விஸ்மயப்படுற அளவுக்கு இவனுடைய வல்வினையானது இருக்கு. வல்வினை ஒரு பாப்பந்தானே காலதத்துவம் உள்ளதனையும் அனுபவிக்க வேண்டும்படியிரு இதன் பலம் இருப்பது. வல்வினை, வினைனா பாப்பம், வல்லான வலிமை பலம். பாப்பத்துக்கு என்ன பலம் இருக்கு என்றால் ஒரு பாபம்தான். அதுவே என்ன பண்றதுன்னா, காலதத்துவம் உள்ளதனையும் எல்லா காலத்திலும் அந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு பலத்தை கொடுக்கிறது ஒரே ஒரு பாப்பமானது. அதுதான் வல்வினை, வலிமை மிக்க வினை. ஆழ்வான் சாதிக்கிறார், கூறத்தாழ்வான், எத் பிரம்ம கல்ப நியுதா அனுபவே யனாஷ்யம் தத் கில்பிஷம் ஸ்ருதி ஜந்துரிக க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ராத் அப்படின்னு. ஒரு க்ஷணத்துல இந்த ஜீவாத்மா என்ன பண்றதுன்னா, ஒரே ஒரு க்ஷணத்துல ஒரு பாபத்தை செய்யறது. இந்த பாபத்தினுடைய பலம் எப்படி இருக்கு அப்படின்னா, 10,000 பிரம்ம கல்பங்கள் சேர்த்தா போல அனுபவிக்க வேண்டிய துக்கம் இருக்கலே, அவ்வளவு காலம் துக்கம் அனுபவிச்சாலும் இந்த பாபம் கழியாது. அப்பேற்பட்ட பாவத்தெல்லாம் செய்யறது இந்த ஜீவாத்மா. சரி, இது நம்மளுடைய தாட்சியை சொல்றதுனால இதுல இருந்து விடிவு எப்படி நமக்கு அப்படின்னு ஆழ்வானே சாதிக்கிற, கல்ப அனுபவிச்சனாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம் ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ராத். எல்லா ஜென்மங்களும் இப்படியே இந்த ஜீவாத்மா பாபத்தை செய்திருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு ஜென்மத்துல எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை அடைய போறேன், எனக்கும் இந்த பாபத்துக்கு மேல் இந்த பிராதிகூலிய வர்ஜனம் அப்படின்னு சொல்றார்கள் இல்லையா, உன்னுடைய திருவுள்ளத்துக்கு எதிர்த்தா போல நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் அது இருந்தா போதும் எல்லா பாப்பங்களும் நாசம் அடைந்து விடும் அப்படின்னு ஆழ்வான் அங்க சாதிக்கிறார். ஒரு சர்வசக்தி போக்குதல் தவிர்தல் செய்ய வேண்டும்படியிரு பாப்பத்தின் கணம் இருப்பது. ஆக ஒரு சர்வசக்தி எம்பெருமான் இருக்கானே, அந்த சர்வசக்தி அவன் போக்கினாதான் உங்க இந்த பாப்பத்தை தான். இந்த ஜீவாத்மாவா பிராயசித்தம் பண்ணினெல்லாம் கழிக்கிற அளவுக்கு இந்த பாப்பம் கிடையாது, அதெல்லாம் கை மிஞ்சி போயாச்சு. ஆக எம்பெருமான் போக்கினாதான் இந்த பாப்பம் போகுமே வழிய மற்றொரு வழி கிடையாது. சரி, எம்பெருமான் போக்குதல்னா என்னது? எம்பெருமான் பாப்பத்தை போக்குறான் அப்படின்னா, மலையை போல குவிஞ்சிருக்கு, அழுக்குகள்லாம் குவிஞ்சிருக்கு இல்லையா, அங்கங்க வீணான பொருள்கள்லாம் குவிஞ்சிருக்கு, அதெல்லாம் அகற்றுறார்கள், அரசாங்கம் அகற்றுறது. அது போல பாவம்லாம் குவிஞ்சிருக்கு, அது எம்பெருமான் அகற்றுறான் அப்படின்னு கொள்ள முடியுமா? எம்பெருமான் போக்குதல்னா என்ன அப்படின்னா, எம்பெருமான் ஒரு தேன் அப்படின்னு சொன்னாலே எல்லா பாபங்களும் போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் சாதிக்கிறார், போக்குதல் தவிர்தல். எம்பெருமான் தன்னுடைய நிகிரகம் இருக்கு இல்லையா, அந்த பாபத்தை பார்த்து இந்த ஜீவாத்மாவை நான் நிகிரகம் பண்ண போறேன், என்னுடைய சீற்றத்துக்கும் ஜீவாத்மா இலக்கானான் ஆக போகின்றான் அப்படின்னு எம்பெருமான் அந்த திருவுள்ளத்தை தவிர்க்கிறான் இல்லையா, அதுதான் பாப்பமானது நாசம் அடைகிறது அப்படின்னு. ஆக மொய்த்த வல்வினை அது வரைக்கும் சாதிச்சார். என்ன சாதிச்சார்? மொய்த்த அப்படின்னா அடர்ந்து எப்படி அந்த நெய்குடத்தை எறும்புகள்லாம் பற்றுமோ அது போல பாப்பங்கள்லாம் இந்த ஆத்மாவை அடர்ந்து மொய்க்கின்றன. மொய்த்த வல்வினை,
அதனுடைய வலிமை, பாபத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பாபம் கூட எவ்வளவோ கல்பகாலம் அனுபவித்தாலும் போகக்கூடியாத ஒரு பலனை கொடுத்துட்டே இருக்கும். அதான் அதனுடைய வலிமை, வல்வினை. உள் நின்று அந்த பாம்பத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா நிக்கிறானா. என்ன அர்த்தம்? உள் நின்று அப்படின்ற சமிதையிடா மானியை போல தானே சூழ்த்து கொண்டு கிடக்கிறபடி. இதுல புத்தூர் சுவாமி அழகா வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கார். மானி அப்படின்றது 2 பொருள்களை குறிக்கும். மானி அப்படின்னா பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே போல மானி அப்படின்னா ஒரு பூச்சிக்கு மானி அப்படின்னு பெயராம். சமிதையிடா மானி அப்படின்னா பிரம்மச்சாரிகள்லாம் சமிதாதானம் அப்படின்னு பண்ணுவார்கள். அது சமிதையிடறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பூச்சி என்ன, அதுவும் மானிதான். மானி அப்படின்னு சொல்லனா அந்த பூச்சியை குறிக்கும். ஆனா சாட்டுவா சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து சமிதையிடாத மானி, அது அந்த பூச்சியை குறிக்கிறார். அந்த பூச்சி என்ன பண்ணுமா, அதை சுத்தி ஒரு கூடு கட்டுமா, அந்த கூட்டுக்குள்ள தானே அகப்பட்டுக்குமா. இந்த மாதிரி அந்த பூச்சியினுடைய சுபாவம் இருக்கு. அதான் சமிதையிடா மானி. அது போல இவன் என்ன பண்றான்னா, உள் நின்று தன்னை சுத்தி இவனே பாபத்தை சூழ்த்து வச்சிருக்கான். இவன் உள்ள அகப்பட்டிருக்கான். ஆக உள் நின்று அந்த பூச்சியை போல அவன் இருக்கான், உள் நின்று. மற்றொரு உதாரணம், நடுக்கடலிலே ஒரு க்ஷுத்ர ஜந்து நின்று அலையுமா போலே. நடுக்கடல்ல க்ஷுத்ர ஜந்து, ஒரு கால் யாராவது அங்க விழுந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோமே, அவர்களுக்கு ஏதோ ஒரு தெப்பம் மட்டும் கிடைச்சிருக்கு, அதனால முழுகாம அப்படியே இருக்காரு. அவர்கள் எப்படி அந்த நடுக்கடல்ல கஷ்டப்படுவார்களோ அது போல உள் நின்று அப்படின்னு அந்த பாப சாகரத்துக்குள்ள இவன் நின்று தவிக்கிறான். அணுபரிமாண வஸ்து பாப சமுத்திரத்திலே நின்று அலைகிறபடி. ஜீவாத்மான்றது அணுதான, சின்னது, சின்ன தத்துவம் ஜீவாத்மா. பகவான்னா விபு, அவன் பறந்து இருக்கின்றான். ஜீவாத்மா அணுவான தத்துவம். அது இந்த பாபம் அப்படின்ற கடல்ல நின்று அகப்பட்டிருக்கு ஜீவாத்மா. சிறிய நேலும் செய்வினையோ பெரிதால் என்ன கடவுதிரே. திருவாய்மொழியில் ஆழ்வார் தெரிவிக்கிறார், தானும் சிறியன் தான், ஜீவாத்மா சின்ன தத்துவம். ஆனா செய்யக்கூடிய பாபம் எப்படி இருக்கு, செய்வினை ஓ பெரிதால், அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு, என்ன கடவுதிரே. அடுத்தது நின்று. இந்த பாபத்துல நின்று அப்படின்ற சொல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் வந்து தளராம நிற்கிறான் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். நிற்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், தளர்ந்து போகல அப்படின்ற அர்த்தமும் தன்னடியே கிடைக்கும் இல்லையா. அப்போ நின்று அப்படின்றதுக்கு இப்படிதான் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு பிரிச்சு வியாக்கியானம் சாதிப்பார்கள். அப்ப இந்த நின்று அப்படின்னா என்ன அர்த்தம், தளராமல் நின்று அப்படின்னு. தளராமல் நின்று பாப்பங்களுக்கு இடையாதொடிகை. இடையாதொடிகை அப்படின்னா அதனால தளர்ச்சி பெறல இந்த பாப்பத்துக்கு எல்லாம். இவ்வளவு பாப்பங்கள் பண்ணியிருக்கான், இதனுடைய பலத்தெல்லாம் அனுபவிக்கிறான். அப்போ ஒரு கால் இவனுக்கு கொஞ்சம் வெறுப்பு வந்து, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமே பாப்பத்தினால அப்படின்னு அதுல இருந்து பின்வாங்கலாம் இல்லையா. ஆனா நின்று அப்படின்னு அந்த பாப்பம் அப்படின்ற அந்த செயல்ல தளர்ச்சியே பெறாமல் பாப்பத்துல ஊன்றி நிற்கிறான் அப்படின்னு. சர்வம் சகேமே என்ன கடவுதிரே. இது ஆளுவந்தா ஸ்தோத்திர ரத்னத்தை சாதிக்கிறார். எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் சகே, நான் பொறுத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு ஆளவந்தாரங்க சாதிக்கிறார். ஆக இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா, இவ்வளவு பாபங்கள் பண்ணி அதனால இவ்வளவு கஷ்டங்கள் வருது இல்லையா. இவ்வளவு கஷ்டங்கள் வந்தா கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு தோணணும்ல, இந்த பாபங்கள் பண்றதுனாலதான கஷ்டம், இப்ப பாபத்தை தவிர்வோமே அப்படின்னு அந்த எண்ணமே வரமாட்டேங்கிறது. இவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துட்டு மேலும் மேலும் அதே பாபத்தை செய்யறான். நெருப்பிலே கால் பாவினார் போலே. நெருப்புல யாராவது காலை பாவுவார்களா? இவன் தான் பண்ணியிருக்கான். நெருப்புல கால் பாவுறது அப்படின்னா காலை பரப்புறது. நெருப்புல யாராவது கால் பரப்புவார்களா? ஒரு நொடி நெருப்புல கால் பட்டா அதுல இருந்து பின் வாங்கிடணும் இல்லையா. ஆனா இப்படி பண்ணாமல் பாபத்தினுடைய பலத்தெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அதிலேயே ஊன்றியே போயிருக்கானே. நெருப்பிலே கால் பாவினார் போலே. பாப்பங்களிலே வேறு விடுவது. வேர் பற்றின மரம் இருந்ததுன்னா அந்த மரம் செடியெல்லாம் இருந்தா அகற்றிடலாம், அதுல வேர் ஒன்றும் பெருசா இருக்காது, கிள்ளி களைஞ்சிடலாம். செடியெல்லாம் இருந்தா மரத்தை அந்த மாதிரி கிள்ளி எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? வேர் பாய்ஞ்சிருக்கும். அது போல இவன் பாப்பங்கள்ல ஊன்றி இருக்கான். வேர் பாவுவதே பாப்பங்களிலே. மூன்றெழுத்துடைய வேரால், மூன்றெழுத்தை உடைய திருநாமத்தாலே. ஆக இதெல்லாம் யாரை பத்தி சொல்றது அப்படின்னா, பொதுவா ஜீவாத்மா பத்தி சொல்றதுன்றது ஒரு உண்மை இருக்கு. ஆனா எல்லாமே கடைசியில அந்த சத்திரபந்துவை பத்தி சொல்ல போகுது. மொய்த்த வல்வினைகள் நின்று மூன்றெழுத்துடைய மொய்த்த வல்வினைகள் நின்றுன்னு யாரு நிக்கிறான், சத்திரபந்து அப்படின்னு மேல அந்த ஒரு புராண கதாபாத்திரத்தை ஆழ்வார் தெரிவிக்க போறார். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்படி பாப்பியாக இருக்கக்கூடிய அந்த சத்திரபந்து மூன்றெழுத்துடைய பெயரால், மூன்றெழுத்தையுடைய திருநாமத்தாலே கெடுமிடராயவெல்லாம் இத்தியாதி. அப்படின்னா இத்தியாதினா
இது தொடக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் பாட்டை ஞாபகத்திலே கொள்வது. என்ன பாட்டு இது? கெடுமிடராயவெல்லாம் அப்படின்றது 10ஆம் பத்தினுடைய 2வது திருவாய்மொழி. அந்தமில் புகழ் அனந்தபுர நகர், திருவனந்தபுரத்துக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பாட்டு. கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்னா நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லான் அப்படின்னு அந்த திருநாமத்தினால யமபயம் நமக்கு கிடையாது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அந்த பாட்டு. அதெல்லாம் நம் மனசுல கொள்வது, திருநாமத்தினுடைய வைபவத்தை மனசிலே கொள்வது அப்படின்னு சாதிக்கிறார். பாபங்களை பண்ணின காலப்பரப்பும் பாப்பத்தின் பரப்பும் போலே இருக்கிறதோ பாப விமோச்சனம் எண்ணில். எவ்வளவு காலம் பாப்பத்தை பண்ணியிருக்கான்? அனாதி காலம். காலத்துக்கு அளவே கிடையாது பாப்பம் பண்ணின காலத்துக்கு. பாப்பத்தின் பரப்பு எவ்வளவு இருக்கு? என்ன எண்ணிக்கை பாப்பத்துக்கு? அதுக்கும் எண்ணிக்கையே கிடையாது. சரி, இப்படி இருந்ததே என்றால் அப்ப பாப்பத்துக்கு விமோச்சனம், பாப்பத்திலிருந்து விடுதலை பெருவிக்கக்கூடிய உபாயம் இருக்கு, அதுவும் கொஞ்சம் கனத்து தானே இருக்கணும். பாப்பத்தினுடைய கணத்தை பார்த்தோமே என்றால் அந்த விமோசனமும் கணத்து தானே இருக்கணும். எண்ணில் 3 எழுத்து என்கிறது. பாப்பத்தை போக்கக்கூடியதோ வெறும் 3 எழுத்து தான். அந்த 3 எழுத்தே போதும் என்கிறது. ஓரோ திருவக்ஷரமே போரும் எண்கைக்காக. இப்போ 3 எழுத்து நீ ஏன் சொல்லணும் அப்படின்னா, 3 எழுத்து, ஒவ்வொரு எழுத்தே கூட போதும். 1க்கு 3ஆக இருக்கே அப்படின்னு தாத்பரியத்துல 3 எழுத்து அப்படின்னு சாதிக்கிறார். வியாக்கியானத்துல இந்த 3 எழுத்துடைய பெயர் என்ன அப்படின்னு இங்க சாதிக்க போறது கிடையாது. ஆனா நம்ம பிரசித்தமா உபன்யாசங்கள்ல கேள்விப்பட்டதுதான் கோவிந்தா அப்படின்ற திருநாமம். அதான் நட்சத்திர வந்து சொன்னான். ஆனா இங்க ஆச்சாரியால் என்னவோ அந்த ஆழ்வாரும் தெரிவிக்கல, அந்த 3 எழுத்துடைய பேர் என்ன அப்படின்னு தெரிவிக்கல, ஆச்சாரியாலும் தெரிவிக்கல. புராணங்கள்ல பிரசித்தமானதுதான் கோவிந்தா அப்படின்ற திருநாமம். பிரகிருதி பிரத்யய யோகத்தாலே பதமாய் இருக்கை அன்றியே 3 அக்ஷரமாய் இருக்கை. இதெல்லாம் கொஞ்சம் அந்த சம்ஸ்கிருத பாஷைக்கு சேர இது விட்டுருவோம். இந்த பிரகிருதி பிரத்யம் அப்படின்றத சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சாதான் வரும், அது விட்டுடுவோம். மேல் ஓர் அயுதாட்சரி சஹசிராட்சரி என்னும் அவை போல முடிந்ததாய் விடவற்றே என்றிருக்கும் அதன்றே இது. இது வெறும் 3 எழுத்துடைய திருநாமம் தான். சில திருநாமங்களோ இல்லாட்டி மற்ற தேவதைகளுடைய பெயர்களோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓர் அயுதாட்சரி சஹசிராட்சரி 10,000 எழுத்துக்களை கொண்டது, 1000 எழுத்துக்களை கொண்டது, இப்படிலாம் கூட பேர்லாம் இருக்குமா தேவதைகளுக்கோ இல்லாட்டி எம்பெருமானுக்கே மற்ற மந்திரங்கள்லாம் இப்படிலாம் இருக்குமோ. அதெல்லாம் சொல்ல போனது எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிந்ததாய் விடவற்றே அப்படின்னு தோணுமா. எப்போ முடிய போறது? அரை மணி நேரமா சொல்லிட்டே இருக்கேனே, முடிஞ்சா தேவலையே, அந்த மாதிரிலாம் திருநாமம்லாம் இருக்குமா, மந்திரங்கள்லாம் இருக்குமா? இது அப்படி கிடையாது. 3 எழுத்து இவ்வளவு சுலபமா இருக்கே. 3 எழுத்துடைய பெயரால் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். மந்திரம் என்னால் முடிந்தது. ஏன் மந்திரம் அப்படின்னு சொல்லல அப்படின்னா, மந்திரம்னு சொன்னா ரிஷி, சந்தகா, தேவதை, சக்தி, பீஜம், வருணம், விநியோகம், தியானம் என்னுமா போல சில சடங்குகள் உண்டாய். மந்திரம் அப்படின்னாலே வெறும் திருநாமத்தை சொல்றது மட்டும் மந்திரம் ஆகாது, அதுக்குன்னு சில வரம்புகள் இருக்கு, சடங்குகள் இருக்கு அப்படின்னு போயிடும். ஆனால மந்திரம் அப்படின்னு சொல்லாமல் எந்த நேரத்துல வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லக்கூடிய திருநாமம் பெயர் அதிகிருத்த அதிகாரமா இருக்கை என்றையே. அதாவது இந்த அதிகாரம் இருந்தாதான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படின்ற நிலை போயிடும் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தானா. அது தேவை கிடையாது. எல்லாரும் எந்த வண்ணத்துல வேணாலும் சொல்லக்கூடியது பெயர் திருநாமம் அப்படின்னு சொல்றதுக்காக சர்வாதிகாரம், இது எல்லாராலும் கை கொள்ளத்தக்கது அப்படின்றதுக்காக பெயர் அப்படின்னு சாதிச்சார். ஸ்திரீ பால சாத்தியமா இருக்கை, யார் வேணாலும் அந்த திருநாமத்தை சொல்லலாம். இடறினவன் அம்மே என்னுமா போலே இடர் வந்த போது சர்வருக்கும் சொல்ல பிராப்தி உண்டாயிருக்கை. இடறினவன் தடுக்கி விடறான், அவன் அம்மா அப்படின்னு சொல்றான் வழியில விழுந்த அப்புறம், அவனுக்கு என்னாவது அதிகாரம் வேணுமா, குடிச்சிட்டு சொல்லணும் அப்படின்னு ஏதாவது நியமம் இருக்கா? அது போலதான் திருநாமம், யார் வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம். இன்ன திருநாமம் என்னாது 3 எழுத்துடைய பெயரால் என்றது ருச்சி பிறந்தவன்று உபதேசிக்கைக்காக ஆச்சாதிக்கிறார். ஆச்சாதிக்கிறார் அப்படின்னா மறைக்கிறார். எதுக்காக மறைத்து சொல்லணும் அப்படின்னா, உயர்ந்த அர்த்தத்தை அப்படியே வெளியிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த அர்த்தம் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவர்களே கேட்கணும் அது என்ன அப்படின்னு கேட்ட பிறகுதான் வெளியிடணும். அப்படி இல்லைன்னா அந்த உயர்த்தியவர்கள் மனசுல படவே படாது. அதனால உயர்ந்தது ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ற மட்டும் காட்டி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவர்களுக்கே ஆசை வரணும் அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அதை காட்டி கொடுக்கணும். அதுக்கு ஆகையினால மறைத்து சொல்றார் 3 எழுத்து அப்படின்னு. 3 எழுத்து அதனை என்று பெரியாழ்வார் மறைத்தார் போலே. இந்த கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்ற திவ்யதேசத்துல 3 3 3 நிறைய சொல்றாரு அந்த பாட்டுல.
மூன்றெடுத்ததனை மூன்றெடுத்ததனால் மூன்றெடுத்தாக்கி மூன்றெடுத்தை ஏன்று கொண்டிருப்பார் இரக்கனுடைய முருடோத்தமன் இருக்கே மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் காண்டடம் குடில் சூழ் கங்கையின் கரமேல் கண்டமென்னும் கடிநகர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. நல்ல அது மாமுனிகள் வியாக்கியானம் வேற. அங்க பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானம் அந்த கட்டத்துக்குலாம் மறைஞ்சு போயிருந்தது. அதனால மாமுனிகள் தான் அங்க வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ரகசியார்த்தத்தை எல்லாம் அங்க கொட்டி தீர்த்துட்டார் இந்த பாட்டுல. மூன்றெடு ததனை அப்படிங்கிற பாட்டுல மூன்றெழுத்து அப்படின்னா பாட்டு ஞாபகம் தான் நல்லது. ஒரு கால் பாட்டை வந்து கையில வச்சிருந்தாலும் நல்லது. இது வந்து நாலாம் பத்தினுடைய சரி இப்ப யாரும் எடுத்துக்க முடியாது. நான் சொல்றேன், எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதை மனசுல வச்சுக்கோங்க. மூன்றெடுத்ததனை மூன்றெழுத்து அப்படின்றது ஆ உ ம. அந்த மூன்றெழுத்தை சேர்த்ததுதான் பிரணவம். மூன்றெடுத்ததனை மூன்றெடுத்ததனால் மூன்றெழுத்து அப்படின்னா நிருப்தம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல மூன்றெழுத்து இருக்கு, அதாவது மூன்று உயிரெழுத்து இருக்கு. அந்த நிருப்தம் அப்படின்ற கிரந்தத்தினால என்ன பண்றார்கள்னா பிரணவத்தை மறுபடியும் மூன்றாக பிரிக்கிறார்கள். மூன்றெடுத்ததனை மூன்றெடுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி அதை மூன்றெழுத்தாக ஆக்குறார்கள். என்ன மூன்றெழுத்து ஆவுமா, பிரணவத்தை பிரிச்சா ஆவுமா அப்படின்னு கிடைக்கும். மூன்றெழுத்தை இப்படிப்பட்ட மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்கள் தங்களுடைய உள்ளத்திலே தரிக்க வைக்கின்றவர்களுக்கு, தக்க வைக்கின்றவர்களுக்கு. இயன்று கொண்டிருப்பார்க்கு இரக்க நன்குடையார். இரக்கம் நன்றாக உடையவன் அவன் தான் எம்பெருமான். அங்க புருடோத்தமன். புருடோத்தமன் இருக்கேன்னு கண்டம் என்னும் கட்டின திவ்யதேசத்து எம்பெருமான். அதுக்கப்புறம் மூன்றெடுத்ததனை மூன்றெடுத்ததனால் மூன்றெடுத்தாக்கி மூன்றெடுத்தை என்று கொண்டிருப்பார் இரக்க நன்குடைய புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்த்து. மூன்றடி நிமிர்த்து. அடி அப்படின்னா பதம் அர்த்தம் இல்லையா? அடினா பதம், காலை எடுத்து வைக்கிறோமே. பதம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல சொல்லுன்னு அர்த்தம். அதனால ஆழ்வார் என்னன்னா சாட்டுவா பிரயோகம் பண்ற. மூன்றடி அப்படின்னு சாதிக்கிறார். மூன்று பதங்கள் திருமந்திரத்துல மூன்று பதங்கள் தானே இருக்கு. ஆக பிரணவத்தை எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா மூன்று பதங்களாக அவன் நிமிர்க்கிறான், அதாவது விரிக்கிறான். அவன் மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி அந்த மூன்று பதங்களிலும் மூன்று அர்த்தத்தை எம்பெருமான் தோற்றுவிக்கிறான். பிரணவத்துல இருக்கக்கூடிய மூன்று பதங்கள்ல என்ன அர்த்தம் தோற்றுவிக்கிறான் எம்பெருமான்? அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய மூன்று சுபாவங்கள், மூன்று தர்மங்கள். அனன்யார்க சேஷத்துவம் எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல் அப்படின்ற தன்மை. அனன்ய சரணத்துவம் அவனையே உபாயமாக கொள்ளுகிற தன்மை. அனன்ய போக்கியத்துவம் அவன் திருவடிகளில் கைங்கரியமே புருஷார்த்தம் அப்படின்னு கொள்ளுகிற தன்மை. மூன்றினில் மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான். இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த மூன்று தன்மைகள் இருக்கு இல்லையா? அதே போல எம்பெருமானுக்கு மூன்று தன்மைகள் இருக்கு. என்ன மூன்று தன்மைகள்? இதனுடைய நேர் பிரதிசம்பந்தி அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஜீவாத்மா அனன்யார்க சேஷம் அப்படின்னு சொன்னாலே அப்ப எம்பெருமான் என்ன ஆயிடுறான்? ஜீவாத்மா சேஷம், அவன் தொண்டன் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் தலைவன் சேஷி அப்படின்னு ஆயிடுவான் இல்லையா? அது ஒரு தன்மை எம்பெருமானுக்கு. அதே போல இந்த ஜீவாத்மா அனன்ய சரணன் அப்படின்னு சொன்னானா அவனையே பற்றி இருக்கின்றான் அப்படின்னா அவன் அவன் சரண்யன் ஆயிடுவான் இல்லையா? ரட்சிக்கின்றவன் சரண்யன் அப்படின்னு ஆயிடுவான். அது ஒரு தன்மை எம்பெருமானுக்கு. அதே போல இந்த ஜீவாத்மா அவன் திருவடிகளிலே பண்ற கைங்கரியத்தையே புருஷார்த்தமாக கொண்டிருக்கின்றான் அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு தன்மை சொன்னா அவன் என்ன ஆயிடுவான்? பரம போக்கியன் ஆயிடுவான். அகைன்ற மூன்று தன்மைகள் சேஷித்வம், சரண்யத்துவம், போக்கியத்துவம் அப்படின்ற அந்த மூன்று தன்மைகள். மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் அப்படின்னு மூன்று உருவம் எம்பெருமானுக்கு, மூன்று தன்மைகள் அப்படின்னு இவ்வளவு அர்த்தத்தை அங்க சாதிச்சிருக்கார் மாமனிகள். காந்தனம் குடிய சூழ் கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகர். இதுல எங்க திருமாலை வியாக்கியானத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அங்கேயும் ஆழ்வார் எவ்வளவு மறைச்சிருக்கார். மூன்று மூன்று மூன்றுன்னு சொல்லிட்டே போறார், எதையும் வெளிப்படையா தெரிவிக்கவே இல்லை. அது போல ஆழ்வார் இங்க தொண்டடிக்குடி ஆழ்வார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மூன்றெழுத்துடைய பெயர் அப்படின்னு சாதிச்சார். கோவிந்தன் அப்படின்ற திருநாமத்தை வெளியிடலை. கத்திர பந்தும் க்ஷத்ர பந்து அப்படின்றதுதான் கத்திர பந்து அப்படின்னு தமிழ்ல இருக்கு. க்ஷத்ரியானா மதமஹா இது க்ஷத்ர பந்து, அதாவது க்ஷத்ரியர்களுக்குள்ளே மிகவும் தாழ்ந்தவன் அவன் தான் க்ஷத்ர பந்து. பிரம்ம பந்து என்னமா போலே. பந்து அப்படின்னா என்ன? உறவுக்காரன் அப்படின்னு அர்த்தம். க்ஷத்ர பந்து அப்படின்னா க்ஷத்ரியர்களுக்கு உறவுக்காரன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிரம்ம பந்து அப்படின்னா பிராமணர்களுக்கு உறவுக்காரன் அப்படின்னு கிடையாது. அவர்களிலே மிகவும் தாழ்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். என்னமா போலே. ஆக இந்த தாட்சியுடைய க்ஷத்ர பந்து. சகாரத்தாலே தன்மைக்கு வெள்ள நிலமான இவனும் கத்திரபந்தும் அப்படின்னு சாதிக்கிறார். அவனும் கூட அப்படின்னு சாதிக்கிறார்.
அதனால என்ன தெரியறது, அவனுக்கும் மோட்சத்துக்கும் உண்மையா சம்பந்தமே இருந்திருக்க கூடாது. இவ்வளவு பாபம் பண்ண அவனுக்கும் மோட்சத்துக்கும் தொடர்பு இருந்திருக்கவே கூடாது. ஆனா அவனும் கூட அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா ஆழ்வார், அந்த சகாரத்தால. சகாரம் அப்படின்னா அந்த உண்மை தொகை, தமிழ்ல அங்க இருக்கு இல்லையா, கத்திர பந்தும் அப்படின்னு இருக்கேன் அந்த உண்மை. அந்த உண்மை தொகைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விரோதத்தை காட்டுறது. இவன் மோட்சத்துக்கு போயிருக்கவே கூடாது, இவனும் கூட போனானே. சகாரத்தாலே தன்மைக்கு எல்லை நிலமானான். தன்மைன்னு 3 சுடினா, தன்மைன்னு 2 சுடினா இருந்தா என்ன இருக்கும், சுபாவம் அப்படின்னு அர்த்தம். தன்மை அப்படின்னா அதனுடைய தன்மை, சுபாவம். தன்மை அப்படின்னு 3 சுடினா இருந்ததுன்னா தன்மைனா தாழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அன்றே அத்திரபந்தும் அன்றே நம் முதலிகள் கோஷ்டியில் நாளூரான் என்றார் போலே ரிஷிகள் கோஷ்டியிலே சத்திரபந்து என்றால் செவி புதைக்கும்படியாய்த்து இருப்பது. அவனும் அன்றே, அவன் கூட அப்படின்ற தாற்பயம். எப்படிப்பட்டவன் அவன் அந்த சத்திரபந்து அப்படின்னா, ரிஷிகளுடைய கோஷ்டியில அவனுடைய பெயரை கூட சொல்ல மாட்டார்கள். ஏன்னா சத்திரபந்துன்றது ஒரு பெயர் கிடையாது, இது என்ன ஒரு பட்ட பெயர் மாதிரி இருக்கு. பட்ட பெயர்னா தப்பான பட்ட பெயர் அவ்வளவுதானே ஒழிய அவனுக்கு என்ன பெயர் அப்படின்றதே தெரிவிக்கப்படல. ஏன்னா தெரியாது, ரிஷிகள்லாம் இவ்வளவு பாப்பியா, இவன் பேரு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இவனுக்கு இவ்வளவுதான் பட்ட பெயர். ஏன்னா சத்திரபந்து அப்படின்றதுதான் பட்ட பெயரோட நிறுத்தின்றார்கள். எப்படி என்றால் நாளூரான் அப்படின்னு எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாளூரான் அப்படின்றவனாலதான் கூரத்தாழ்வானுக்கு கண் இழக்கப்பட்டது, கூரத்தாழ்வான் கண் இழந்தார். அதே போல பெரிய நம்பிகள் தன்னுடைய பிராணமே இழந்தார் அப்படின்றது அந்த சரித்திரம் கேள்விப்பட்டிருப்போம். சரி, நாளூரான் அப்படின்றவனுடைய பெயர் என்ன தெரியாது. நாளூரான் அப்படின்னு நாளூர் அப்படின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருந்தவன் இவ்வளவுதான் தெரியுமே ஒழிய அவனுடைய பேர் அதுக்கு மேல தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா அவனை பத்தி என்ன பேச்சு அப்படின்னு முதலிகள் எல்லாமே, அவனுடைய ஆச்சாரியால் எல்லாமே அவனுடைய பெயரை கேட்டாலே, கூரத்தாழ்வானுக்கு கண் போகிறதுக்கு காரணமா இருந்தவனுடைய இந்த நாளூரானுடைய பெயரை கேட்டாலே செவி புதைக்கும்படியாய்த்து இருப்பது. ஆக அவனை போல, அதாவது அவ்யபதேசன் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ராஜா இருக்கான் இல்லையா, கிருமிகண்ட சோழன், அவனே அவ்யபதேசன் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது பேச தகுந்தவன், பேச தகாதவன் அப்படின்னு அவனை பத்தி சொல்லுவார்கள். அது இப்படி அவனோட பெயர் கூட தெரியாதபடிக்கு இவ்வளவு ஒரு பாப்பியாக இருந்தான் அந்த சத்திரபந்து. சத்திரபந்து அன்றே சந்தியக்கே பந்துலோகேன தஸ்மின் துருவிருத்த சேதசி சிந்தாம் சகாரச முனிகி சத்திரபந்தோ தயாபரகா. இப்படி இருக்கக்கூடிய அந்த சத்திரபந்துவின் இடத்திலே சந்தியக்கே பந்துலோகேன, தன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். தஸ்மின் துர்விருத்த சேத்தசி, தப்பான ஒழுக்கத்தை உடைய அந்த சத்திரபந்து இடத்திலே சிந்தாம் சகார, ஒரு கருணை உள்ளத்தை புரிந்தார் ரிஷி. என்ன ரிஷி அப்படின்னு சொல்லல, அந்த ரிஷியானவர் கருணை உள்ளத்துடன் என்ன பண்ணார் அப்படின்னா அவனுக்கு எம்பெருமானுடைய உபதேசத்தை பண்ணினார். பராங்கதி கண்டு கொண்டான். பாப விமோசனமே பலம் போந்திருக்க அபலவன்றிக்கே, ஸ்வர்காதி பலங்களின் அளவும் அன்றிக்கே, ஐஸ்வர்ய கைவல்யங்கள் அளவும் அன்றிக்கே உத்தம புருஷார்த்தத்தை கிடர் லபித்தது. சரி, இவ்வளவு பாப்பியார்தான் அந்த சத்திரபந்து. அவனுக்கு பரம காரணிகரான அந்த ரிஷி உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்தால் திருநாம வைபவத்தை உபதேசம் பண்ணினார். சரி, இந்த வைபவத்தை கேட்டு திருநாமத்தினுடைய பிரபாவத்தினால இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன சொல்லியிருக்கலாம், பாப விமோசனம் பிறந்தது. எவ்வளவோ பாப்பியாக இருந்தான், இந்த பாப்பத்தினால எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். திருநாமத்தினுடைய வைபவத்தினால இவனுக்கு எல்லா பாப்பங்களும் தொலைந்தது அப்படின்னு சொன்னாலே ஒரு பெருத்த விஷயமாக இருந்திருக்கும். அதோட நிக்கல, பெரிய பலன் ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாபங்கள்லாம் போச்சு, சொர்க்கம் அப்படின்ற பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த லோகத்திலேயே நல்ல ஐஸ்வர்யம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ராஜாவானா, திருநாமத்துடைய வைபவத்தினால அவன் ராஜாவானா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி கைவல்யத்தை ஈதினான், ஆத்மானுபவத்தை ஈதினான் அப்படின்னு சொல்லலாம். இவை எல்லாவற்றையும் விட்டு உத்தம புருஷார்த்தத்தை திடீர் லபித்தது. அப்ப இந்த திருநாமத்தினுடைய வைபவம் எத்தகையதாக இருந்தது அப்படின்னா எல்லா பாப்பங்களையும் போக்கிற்று. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு அல்ப பலனை கொடுத்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே உயர்ந்த பலனான மோட்சத்தை கொடுத்தது. இப்படி இருக்கு திருநாமத்தினுடைய வைபவம். சம்சாரிகளில் கடையானவன் அஸ்பிருஷ்ட சம்சார கந்தருடைய அனுபவத்தை இதே பெற்றது. சம்சாரிகளில் கடையானவன் மிகவும் தாழ்ந்தவன், சம்சாரிகளுக்குள்ளே மிகவும் தாழ்ந்தவன் இந்த சத்திரபந்துவும். அவன் எந்த பேரை பெற்றான் அப்படின்னா நித்தியசூரிகள், அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர். அவர்களுக்கும் இந்த சம்சாரத்துக்கும் தொடர்பே கிடையாது. அப்படிப்பட்ட நித்தியசூரிகள் அனுபவிக்கின்ற எம்பெருமான இவன் பெற்றான். இது திருநாமத்தினுடைய பிரபாவம். கண்டு கொண்டான். பராங்கதி, பராங்கத்தினா மேலான கதி, பராங்கதி அதான் பரமபதம். கண்டு கொண்டான் என்றது இழந்தது பெற்றார் போலே இருக்க, திருநாமம் பெற்றார் போலே இருக்கை,
கண்டு கொண்டான் அப்படின்னு இருக்கு. என்ன சொல்லியிருக்கணும்? பராங்கதி பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? பராங்கதி பெற்றான் அப்படின்னு என்ன தெரிகிறது? புதுசாக பெற்றான் அப்படின்றது தெரிகிறது. ஆனா பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்றது ஆங்கிலத்திலே நம்ம ஒண்ணு சொல்லுவோம், டிஸ்கவரி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், இன்வென்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? கண்டு கொள்றதுன்னா என்னது? ஏற்கனவே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது, டிஸ்கவரி மாதிரி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. அப்ப கண்டு கொண்டான் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே இவனுக்கு சம்பந்தம் இருக்கு, மறுபடியும் இந்த சம்பந்தம் இவனிடத்துல சேர்ந்தது அப்படின்ற போல ஒரு அர்த்தம் தெரிகிறது. ஆக கண்டு கொண்டான் என்றது இழந்தது பெற்றார் போல இருக்கை. ஏற்கனவே இவன் கையில இருந்தது, இவன் இழந்தான், அத மறுபடியும் பெற்றான் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிறது கண்டு கொண்டான் அப்படின்றதுனால. அது என்ன தாற்பயம் அப்படின்னா, இது முன்னாடியே பார்த்திருக்கோம், சம்பந்தத்தின் ஊற்றத்தை பற்ற அப்படின்னு மறந்து அப்படின்னு போன வாரமோ அதுக்கு முன்னாடி வாரமோ பார்த்தோம். எம்பெருமானை ஆழ்வார்கள்லாம் மறந்தார்கள். இதுல பார்க்கல, நம்ம உங்க இதுல பார்த்தோம், இங்க அர்த்த பஞ்சகத்துல மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்னு வந்தது இல்லையா? ஆழ்வார் எம்பெருமான மறந்தேன் அப்படின்னு சொன்னார். மறந்தேன்னு சொல்லலாமா? அனாதி காலமா ஆழ்வார் எம்பெருமான மறந்தார்னு சொல்ல முடியுமா? அனாதி காலமா அறியவில்லை அப்படின்னு தானே சொல்லணும். மறப்பு அப்படின்றது எப்போ? ஏற்கனவே ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தானே மறதி வரும். அனாதி காலமா ஆழ்வார் தான் தெரிஞ்சுக்கவே இல்லையே எம்பெருமான பத்தி, அப்ப மறந்தேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வந்தது இல்லையா? அவங்க என்ன பதில் ஆச்சாரியாலாம் சாதிக்கிறா? எம்பெருமானோட இருக்கக்கூடிய உறவு அத்தகையது, அவ்வளவு திருடமானது. அதை தெரிஞ்ச பிறகு புதுசா தெரிஞ்சுட்டா அப்படின்னே தோற்றாது. மறந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஒருமை வழியா புதுசாகவும் பெற்றேன் அப்படின்னு தோற்றாது இல்லையா? அது போல இங்க கண்டு கொண்டான் அப்படின்னு இவனுடையதுதான் இந்த பலம் அப்படின்ற அளவுக்கு இது கண்டு கொண்டான் அப்படின்னு ஆயிடுச்சு என்றது இழந்தது பெற்றார் போல இருக்கை. திருநாமம் சொன்னதுக்கு பலன் பெற்றானா இருக்கை என்றிக்கே தன்னது தான் பெற்றானாக வாய்த்து இவன் நினைத்திருப்பது அதனுடைய விளக்கம் தான். திருநாமம் சொன்ன புதுசா எனக்கு பரமபதம் கிடைச்சது அப்படின்னு தோன்றவில்லையா? அந்த திருநாமத்தினுடைய பிரபாவம் என்ன பண்றது அப்படின்னா, என்னுடைய சொத்தை நான் பெற்றேனே, என்னுடைய பரமபதத்தை நான் பெற்றேனே, அந்த அளவுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது திருநாமம். அஞ்ஞானத்தாலே மறைந்து கிடந்ததாய் பகவத் விஷயீகாரத்தாலே அதில் நிவர்த்தி பிறந்தால் சொரூபமும் சொரூபானுரூபமான விருத்தி விசேஷமும் பிரகாசிக்கும் இத்தனை இரே. இது சாஸ்திர அர்த்தத்தை ஒண்ணு தெரிவிக்கிறார். சம்பிரதாயத்துல முக்கியமான ஒரு அர்த்தத்தை ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசியில இந்த அர்த்தத்தை பார்ப்போம். 4வது அத்தியாயத்தினுடைய முதல் அதிகரணமே இந்த அர்த்தத்தை தான் தெரிவிக்க போறது. மோட்சத்துக்கு இந்த சம்சாரி ஜீவாத்மா போறானே புதுசாக பலனை பெறுகிறானா அப்படின்னா கிடையாது. புதுசாக ஒரு பலத்தை பெறல. சம்பத்தி ஆவிர்பாவகா அப்படின்னு மேல சொல்ல போறார். எம்பெருமான கிட்டி இவனுக்கு சொரூப ஆவிர்பாவம் ஏற்படுறது. சொரூபத்தினுடைய ஆவிர்பாவம் அப்படின்னா அதுக்கு உதாரணம் நம்ம சொல்லுவார்கள். மணி இருக்கு, அதுக்கு ஒளியானது இயல்பான ஒளிய மேல அழுக்கு மறைச்சிருக்கு. அழுக்க நீக்கியாச்சுன்னா புதுசா ஒளியை கொண்டு வரணுமா அந்த மணிக்கு? அந்த ஒளியானது ஆவிர்பவிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். தனியா அந்த ஒளியை கொண்டு சேர்க்க வேண்டாம், அதுக்குதான் இயல்பா இருக்கே ஒளியானது. அதே போல என்ன ஆகுதுன்னா, இந்த ஜீவாத்மா சம்சாரத்துல பட்டுன்னு இருக்கானே, இதெல்லாம் இந்த உடம்போட சம்பந்தம் இருக்கிறதுனாலதான். உடம்பு கழிஞ்சு போயிருத்தே என்றால் இவனுக்கு இயல்பாக என்ன இருக்கு? எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்றதுதான் இவனுடைய இயல்பு அப்படின்றத அங்க தெரிவிக்க போறாரு. அதேதான் இங்கேயும் கண்டு கொண்டான் அப்படின்னா அதான் அர்த்தம். புதுசா பெற்றான் அப்படின்னு சொல்ல வேண்டாம், கண்டு கொண்டான். ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான், மறைஞ்சு இருந்தது, இப்ப மறுபடியும் அவன் பெற்றான். இழந்ததை பெற்றான், புதுசாக பெற்றானாக இல்லை. பிரகாஷந்தே ஜன்யந்தே என்ன கடவதிரு. இது விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். பிரகாஷந்தே ஜன்யந்தே யதான கிரியதே ஜ்யோத்ஸ்னா மல பிரக்ஷாலனான் மணேஹே தோஷ பிரகாணேன ஞானம் ஆத்மன கிரியதே ததா. யதான கிரியதே ஜ்யோத்ஸ்னா, ஜ்யோத்ஸ்னா ஒளி. ஒரு மணிக்கு எப்படி ஒளி பண்ணப்படாதோ, நம்ம பார்த்த உதாரணம் தான். மணியானது எப்பவுமே ஒளி கொண்டதாதான் இருக்கும். அது அழுக்க மூடி இருந்தாலும் அழுக்க விலக்கிட்டா போதும் அந்த ஒளியானது பிரகாசிக்கும். அதே போல ஆத்மாவுடைய ஞானமானது அது எப்பொழுதுமே ஒன் தாமரையாளி கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு அவன் நோக்கி கொண்டுதான் இருக்கும். சம்சார தசையில என்னுடைய பாபம், அந்த கர்மமானது அந்த ஞானத்தை மூடினபடினால் எம்பெருமான் அனுபவிக்காம இருக்கான். அந்த கர்மம் நீங்கிற்று என்றால் இயல்பான எம்பெருமானுடைய அனுபவமானது இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும். இத்தனை அடியரானார்க்கு சத்ரபந்துவின் அளவு ஆணுகூலியம் உடையார்க்கு எண்ணுதல். இத்தனை அடியரானார். அடியர்னா யாரு? அடியவர்கள் எம்பெருமானுடைய தாசர்கள்.
ஆணுகூலியம் படைத்தவர்கள். எம்பெருமான் அப்படின்னா அவனுக்கு சேரனா நடப்பேன் அப்படின்ற சங்கல்பம், ஆணுகூலியம் அப்படின்றத கொண்டவர்கள், அவனுக்கு அனுகூலமாக இருக்கிறவர்கள். இத்தனை அடியாரானார். இந்த க்ஷத்ரபந்து அளவுக்கு இருக்கக்கூடிய ஆணுகூலியம் போதும். அவன் ஆழ்வார் போலவா இருந்தான். அவன் என்ன பண்ணான்? திருநாமத்துடைய வைபவத்தை கேட்டான், அதை ஒத்துண்டான், ஒப்புக்கொண்டான், அவ்வளவுதான். இந்த அளவு போதும் இப்படின்னு சொல்லுதல் இத்தனை அடியாரானாருக்கு. இப்படிப்பட்ட மிக சிறியதான ஒரு ஆணுகூலியத்தை உடையவர்களுக்கு ஈஸ்வரன் சேஷி, நீ சேஷபூதன் என்றால் அதில் அத்வேஷமுடையாருக்கு எண்ணுதல், இவ்வளவு போதும். ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தலைவன், நீ அவனால ஆளப்படுகின்றவன் அப்படின்னு சொன்னா இதை ஒத்துண்டாலே போதும். இதை ஒத்துக்கிறது என்ன கஷ்டம் இருக்கு? அது எப்படி என்ன ஒருத்தனுக்கு அடிமைன்னு சொல்லலாம்? அது எப்படி என்ன தொண்டன்னு சொல்லலாம்? என்னுடைய அபிமானத்துக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேள்வி கேட்காம இருந்தா போதும். இந்த கேள்வி வராததுக்கு வருதுதான் பெரிய ஆச்சரியம். நம்ம லோகத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆளக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது ஏன் தான் யாருக்கும் புரியாது. ஆனா புரியறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. யாருமே சுலபத்துல புரிய மாட்டேங்கிறது. ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தலைவன், நான் அவனுக்கு தொண்டன் அப்படின்னாலே ஐயோ சர்வீஸா, அது என்னது, அது எதுக்கு தொண்டு நாம படணும் அப்படின்னா லோகத்துல ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு தோற்றம் இருக்கே ஒழிய சட்டுன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கானது யாருக்கும் வரமாட்டேங்கிறது. ஆனா எம்பெருமான் என்ன எதிர்பார்க்கிறான்னா இதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறான். அவன் தலைவன், ஜீவாத்மாக்கள்லாம் தொண்டர்கள், அவனை சேர்ந்தவர்கள், அவனுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொன்னா அதுல அத்வேஷம், அதுல வெறுப்பு இல்லாம இருந்தா போதும். இதை கூட இந்த ஜீவாத்மாக்கள் காட்ட மாட்டேங்கிறார்கள். பதிம் விஸ்வசிய எஸ்யாஸ்மி என்று சிலர் சொன்னால் மனசு அதிர்ந்திராதிருக்கை. சிலர் ஞானிகள் சில பேர் பதிம் விஸ்வசிய, இந்த விஸ்வத்துக்கு பதியாக தலைவனாக ஒருத்தன் இருக்கான், எஸ்யாஸ்மி நீ அவனுக்கு தொண்டன் அப்படின்னு சொன்னா அதிர்ச்சி அடையாமல், அது எப்படி என்ன ஒருத்தனுக்கு தொண்டனாக சொல்ல முடியும் அப்படின்னு தலையை தூக்காமல் அதை ஒத்துக்கொண்டிருந்தாலே போதும். ஆனா பண்ண மாட்டேங்கிறார்கள். இவ்வளவை கண்டு அடியரானாருக்கு எண்ணலாமோ என்ன? அப்ப இவ்வளவுதானா அடியார் அடியார் அப்படின்னு? இவ்வளவுதானா? எம்பெருமான் தலைவன், நான் தொண்டன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதை மறுக்காமல், ஒப்புக்கொள்ளணும் கூட கிடையாது, அதை மறுக்காம இருந்தா கூட போதும். இது போதுமா? இவன் அடியார் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா உண்மையா இவனுடைய இது யாருடைய நினைவுல இவன் அடியார் அப்படின்னு ஆறானா பகவத் அபிப்பிராயத்தாலே அருளி செய்கிறார். எம்பெருமானுக்கு இது கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதனால இப்படி ஒருத்தன் கிடைச்சா கூட அவனை அடியவன் அப்படின்னு எம்பெருமான் ஏத்துக்கிறான். துராச்சாரோபி சர்வாசி என்று தொடங்கி நிர்தோஷம் வித்தி தம் ஜந்து பிரபாவாத் பரமாத்மனஹா என்ன கடவதிரேன். ஆக இந்த சத்திரபந்து இதுகாரும் எப்படி இருந்தான்? எவ்வளவோ பாபத்தெல்லாம் செஞ்சுன்னு இருந்தான். ஆனா எம்பெருமான ஆசிரியச்சதுனால நிர்தோஷம் வித்தி தம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா, எம்பெருமானுடைய பிரபாவத்தினால நாம் எப்படி அறியணும் அப்படின்னா அந்த அடியவர்கள்ல இதுகாரும் அவர்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். எம்பெருமான ஆசிரியிச்ச அந்த பிரபாவத்தினால அவர்களை நிர்தோஷம் விதி, குற்றமற்றவர்கள் என்றே நாம் அறிய வேண்டும் என்ன கடவதிரேன். இத்தனை என்கிற இதுதான் மேருமந்தரம் சுமந்தார் போலேயாய்த்து இருக்கிறது அத்தலைக்கு. இத்தனை அதாவது இத்தனை அடியரானார் அப்படின்னு பாட்டு இருக்கா, ரெண்டு விதமா அர்த்தம் சாதிக்கிறார். இத்தனை அப்படின்னா இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் ஸ்வரத்தையே மாத்தி சொல்லணும். இத்தனை இவ்வளவா அப்படின்னு ஸ்வரத்தை மாத்தி சொன்னா என்ன கிடைக்கிறது அப்படின்னா இப்பேற்பட்ட அடியரானார் அப்படின்னு. இப்பேற்பட்ட அடியவர் யாரு? இந்த சத்திரபந்து போலவன் தான். அவன் என்ன பண்றான்? அவனும் பெரிய ஞானம் பக்தியில அவனும் பண்ணல. அவன் என்ன பண்ணான்? எம்பெருமான் அடிய தலைவன், நான் தொண்டன் அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துண்டான், அவ்வளவுதான், எதிர்க்காமல் ஒத்துண்டான். இதுவே எம்பெருமானுக்கு எப்படி இருக்குன்னா இத்தனை அடியரானார் அப்படின்னு இப்பேற்பட்ட ஒரு பக்தியை பெற்றவன் அப்படின்னு எம்பெருமானுக்கு தோன்றதான். இத்தனை என்கிற இதுதான் மேருமந்தரம் போல எம்பெருமானுக்கு தோன்றதான். அவ்வளவு ஒரு சுமையாக எம்பெருமானுக்கு தோன்றதான். இப்பேற்பட்ட பக்தி இருக்கே உனக்கு என்னிடத்துல அப்படின்னு ஒரு சுமையாக எம்பெருமான் கருதுகிறான். பூயிஷ்டாந்தே நம்ம முக்தியும் விஜயமா என்ன கடவதிரே. ஈஷாவாசி உபனிஷத் அப்படின்னு 18 மந்திரங்களை கொண்ட ஒரு உபனிஷத்து. அதனுடைய கடைசி மந்திரத்துல இது வருது. நிறைய இடத்துல ஆச்சாரியால் இது எடுப்பார்கள். பூயிஷ்டாந்தே நம்ம உக்தியும் விஜயமா, நான் நமஹா அப்படின்னு சொல்றேன். நமஹா இது உக்தி, நம அப்படின்னு நான் ஒரு சொல்ல இடுகிறேன். இது எப்படி இருக்குன்னா தே பூயிஷ்டாம் விஜயமா, உனக்கு எப்படி இருக்குன்னா இது பெரிய ஒரு சுமையாக இருக்கு. நான் செய்யக்கூடிய இந்த நமஸ்காரம் அப்படின்றது உனக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கு அப்படின்னு அந்த உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. ஏன்னா தாற்பயம் அப்படின்னா இவன் பண்ணக்கூடிய அந்த நமசு அப்படின்றது, அந்த நமஸ்காரம் அப்படின்றதே எம்பெருமான் ஒரு பெரிய பக்தியாக எம்பெருமான் ஏத்துக்கிறான். ஆழ்வாரும் இந்த ரீதியில என்ன பண்ணாரு அப்படின்னா திருப்புல்லாணி பாட்டுல
ஓதி நாமம் குடி துச்சிதன்னால் ஒளிமாமலர் பாத நாளும் பணிவோம் நமக்கே நலமாதலில் அப்படின்னு ஆழ்வார் வந்து பெருமாளை பயமுறுத்தினார். என்ன பண்ணாரு அப்படின்னா, ஓதி நாமம் குடித்து என்னுடைய சகஸ்ரநாமத்தை நான் சொல்லிடுவேன், குடித்து உச்சிதன்னால தலை முழுக்க நான் வந்து குளிப்பேன், நல்லா ஸ்நானம் பண்ணுவேன் அப்படின்னா ஆழ்வார் வந்து பெருமாளை பயமுறுத்துறாரு அப்படின்னு ஆச்சாரியால் சாதிப்பார். என்ன தாற்பயம் அப்படின்னா, எம்பெருமான் வந்து ஒரு சின்ன நமஸ்காரத்தை பண்ணாலே ஐயோ இவ்வளவு பண்றாளே அப்படின்னு எம்பெருமான் வந்து அது சுமையாக தாங்குவானா. அந்த ரீதியில் ஆழ்வார் அங்க என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இவ்வளவு நான் உபாயமாக பண்ணிடுவேன், உன்னை பெறறதுக்கு ஒரு உபாயமாக இவ்வளவும் பண்ணிடுவேன் அப்படின்னா எம்பெருமான் வந்து அது தாங்க முடியாது எம்பெருமானால. ஐயோ உபாயமாகவும் அனுஷ்டிச்சாரு அப்படின்னு ஆழ்வார், அது ஒரு விஷயம் ஆழ்வார் பண்ணது வந்து தாங்க முடியாது அப்படின்னு. மத்தொன்னு, என்ன பண்ணாலும் எம்பெருமான் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட இந்த லோகத்துல இந்த சம்சாரத்துல எம்பெருமானுக்கு பக்தின்றது அவ்வளவு துர்லபமா இருக்கா, யாருமே பக்திமான்களாகவே இல்லையா, அவ்வளவு துர்லபமா இருக்கா. ஒரு சின்ன பக்தி எம்பெருமானுக்கு தோண்டினா கூட அவன் என்ன பண்றான்னா அது ஒரு பெரிய மலையை போல ஒரு சுமையாக எம்பெருமானத்துக்கு அதை வந்து சுமக்கின்றான் அப்படின்னு பூயிட்டாமத்தே நம்ம முக்தியும் விஜயமா என்ன கடவுதிரே. இறங்கும் அத்வேஷ யுக்தனுக்கு இது புருஷார்த்தமாகும் போது சுவாபாவிக சம்பந்தத்தாலே இத்தரையில் ஆபிமுக்கியத்திலே அவசர பிரதீட்சனாய் இருக்கையிறே. மற்றொரு சம்பிரதாய அர்த்தத்தை சாதிக்கிறார். இறங்கும் அப்படின்னா இரக்கம்னா கிருபை அப்படின்னு அர்த்தம். இங்க ஆச்சாரியர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு அத்வேஷம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியாயிடுச்சு. அத்வேஷம்னா என்ன, வெறுப்பின்மை, எம்பெருமான் வந்தானா வேண்டான்னு தள்ளிவிடாமல் இருந்தது, இவ்வளவுதான். இந்த அத்வேஷம் இருந்தா போதும் பரமபதம் அப்படின்ற புருஷார்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சம்பந்தமே இல்லையே. சின்ன ஒரு உபாயம் என்ன பண்றாங்க, எம்பெருமான் வந்தா தள்ளி விடாம இருக்கான், இவ்வளவுதான். இதுக்கு போய் பரமபதம் அப்படின்றது பலம்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது, உண்மை அதுதான். ஆக இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறது என்ன அப்படின்னா, இறங்கும் நம் அரங்கன் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த இரக்கம்னா கிருபை. ஆக இவன் ஒண்ணு பண்ணி எம்பெருமானை பெற முடியும் அப்படின்றது கிடையாது, அவனுடைய கிருபை தான் சாதனம் மோட்சத்தை பெறுவதற்கு அப்படின்னு இறங்கும் அப்படின்றதுனால தெரிவிக்கப்படுறது. இத்தனையில் உள்ளது விளக்காமை, இவ்வளவுதான் இருக்கு. விளக்காமை அப்படின்னா எம்பெருமான் வந்தா தள்ளிவிடாமல் இருக்கிறது. பேற்றுக்கு இது எங்கனே போரும், இது போருமா பேற்றுக்கு, பரமதம் போய் சேர்றதுக்கு இது போதுமா, அன்றின்ற இது எங்கனே போதும், இது போராதே. ஆக எம்பெருமானுடைய கிருபைதான் சாதனமே உடைய, இவன் பண்றதுனால எம்பெருமான் கொடுக்கல, அவன் இயற்கையான கிருபையால பரமதத்தை கொடுக்கறான். அன்றின்ற கன்றுக்கு தாய் இறங்குமா போலே, அன்றின்ற கன்றுக்கு தாய் இறங்குமா போலே. அன்னைக்கு கன்றுக்குட்டி போட்டிருக்கு, அதன் இடத்துல தாய்க்கு இரக்கம் இருக்கு. அந்த இரக்கத்தை என்னன்னு சொல்ல முடியும், அந்த நொடியில தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, கன்று பிறந்திருக்கு. 10 நாள் ஆன கன்று அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப 10 நாள் சம்பந்தம் இருக்கு. ஆகையினால தாய் பசுவுக்கு அந்த கன்றின் இடத்துல ஒரு கிருபை இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். அந்த நொடியில தான் பிறந்திருக்கு அந்த கன்று, ஆனாலும் அந்த கன்றிடத்துல ஒரு பாசம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியும், தாயுடைய இயல்பு தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. அதே போலதான் பகவானுக்கு இயல்பு கருணை அப்படின்றது இயல்பாகவே இருக்கு. தானே எல்லாம் செய்தாலும் ஒன்றும் செய்திலோம் இன்னும் இரக்கமே ஆய்த்து உள்ளது என்றுமாம். அப்படின்னா மற்றொரு வியாக்கியானம். இரக்கம் அப்படின்றதுக்கு முன்னாடி கிருப்பை அப்படின்னு பார்த்தோம், இப்ப இரக்கம் அப்படின்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு பண்ணியும் கூட என்னோட அடியவர்களுக்கு நான் ஒண்ணுமே செய்யவில்லையே அப்படின்ற வருத்தம். உன் அடியாருக்கு என் செய்வன் என்றே இழுத்தினி என்ன கடவுதிரே. பெரிய திருவந்தாடியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமான் வந்து அடியவர்களுக்கு பரம்பதத்தையே கொடுக்கிறான், கொடுத்தும் கூட அவன் வருகிறான், அடியார்களுக்கு நான் ஒண்ணுமே செய்யவில்லையே. அதுதான் இரக்கம் வருத்தம். நம் அரங்கனாயன், நம்முடைய அரங்கன், நாம் எப்படிப்பட்டவர்கள், அகிஞ்சனரான நமக்காகவே கோயிலே வந்து கண் மலரும் வருடுகிறது. எம்பெருமான் இங்க வந்து சயனம் கொண்டிருக்கின்றான், எதற்காக, நமக்காக தான். நமக்கு கைமுதல் இல்லை, அகிஞ்சனர் அப்படின்னா எம்பெருமானை பெறுவதற்கு நமக்கு ஒரு உபாயமும் கிடையாது, கைமுதல் அற்றவர்கள். இப்படிப்பட்ட நமக்காக ஒன்றோ எம்பெருமான் பரமபதத்தை விட்டுட்டு அவன் இங்க வந்திருக்கான். பரமபதம் நித்தியருக்கும் முக்தருக்கும், திருப்பார்கடல் முக்தப்பிராயரான சனகாதிகளுக்கும் பிரம்மாதிகளுக்கும், அவதாரங்கள் தற்காலியினரான பாகிய அதிகருக்கு, கோயிலில் நிலை தேச காலங்களுக்கு பிற்பாடரான நிர்பாகியருக்கு முகம் கொடுக்கவிரே. பரமபதம் எதுக்காக, நித்திய சூரிகளுக்காக. க்ஷீராப்தி எதுக்காக, தேவர்களுக்காக. அவதாரங்கள்லாம் எதுக்காக, அந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக. ஆனால் திவ்ய தேசம் அப்படின்னு இருக்கே, இது எக்காலத்திலும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக. ஆக அந்த காலத்துல இருக்கணும்னா பாக்கியம் வேணும் இல்லையா, எம்பெருமான் பிறந்த காலத்திலே பிறந்து அவனிடத்துல அடிமை செய்யறதுக்கு பாக்கியம் வேணும். பாக்கியமற்ற நமக்கு
என்ன கதி என்றால் அர்ச்சாவதாரம் பெரிய பெருமாள் தான் கதி. நம் என்றது சத்திரபந்துவோடு சகோதரிகளான நமக்கும் சுலபனான இடம் என்கை. நம் அப்படின்னா நம்முடைய அரங்கன். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்ன சத்திரபந்துடைய சகோதரிகள், அதாவது அவனுடைய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள், அதாவது அவனை போலே பாபம் செய்தவர்கள். நமக்கும் எம்பெருமான் சுலபனாக இருக்கின்றான். பித்தனை எம்பெருமான போய் பித்தன்னு சொல்லாமா? பித்தனை பெற்று வந்தோம் அப்படின்றார். எம்பெருமான் பித்தனா அப்படின்னா பித்தன் பைத்தியக்காரன். எம்பெருமான் பைத்தியக்காரனா? பித்தராகிறார். எப்படிப்பட்டவர்கள்? பூர்வாவஸ்தையில் ஞானம் இன்றியிலே ஒழிந்தார், தன்னையும் அறியாது பிறரையும் அறியாது இருக்கும் அவர் என்றுமா. இப்ப பித்தன்னா எப்படிப்பட்டவன்னா முன்னாடி தான் எப்படி இருந்தேன் அப்படின்னு தெரியாதவன் தானே பித்தன். அவனுக்கு சித்த சுவாதீனதா இல்லை அப்படின்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? சித்த சுவாதீனதா இல்லை அப்படின்னா எப்படிப்பட்டவர்களாக ஆயிடுவார்கள்? முன்னாடி தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னே மறந்து போயிடுவான். அவன் தான் பித்தனாக இருப்பான். எம்பெருமான் அதேதான் பண்ணியிருக்கான். என்ன பண்ணான்? இந்த அடியவனுடைய நிலை பூர்வாவஸ்தையை தெரிஞ்சுக்காமலே இருக்கான் எம்பெருமான். ஆக பித்தன் அப்படின்னு எம்பெருமான சொல்லலாம். மற்றொரு அர்த்தம், தன்னையும் அறியாது பிறரையும் அறியாது இருக்கும் அவர் என்றுமா. அப்ப தன்னையும் தெரிஞ்சுக்கல பிறரையும் தெரிஞ்சுக்கல. பித்தன்னா ஆகும்போது என்ன? விஷயத்தை தெரிஞ்சுக்காதவன். தன்னையும் தெரிஞ்சுக்கல பிறரையும் தெரிஞ்சுக்கல. அதாகிறது. என்ன தெரிஞ்சுக்கல எம்பெருமான்? கொள்ளுமவன் சிறுமை பார்த்தல், கொடுக்கிறவன் பெருமை பார்த்தல், கொடையின் சீர்மை பார்த்தல் செய்ய அறியாதிருக்கும் அவன் என்கை. கொள்ளுமவன் சிறுமை பார்த்தல், ஜீவாத்மா தான் அந்த படத்தை கொள்ளுகிறான். அவன் மிகவும் தாழ்ந்தவன் அப்படின்றது எம்பெருமான் பார்க்கவில்லை. கொடுக்கிறவன் தான் அவனுடைய பெருமையை பார்க்கவில்லை. கொடையின் சீர்மை, கொடுக்கப்படுற வஸ்து என்ன? பரமபதம், அதனுடைய தன்மையும் அதனுடைய ஏற்றத்தையும் பார்க்கவில்லை. இப்படி ஒண்ணுமே பார்க்காமல் அறியாமல் இருக்கிறவன் பித்தன் தான அப்படின்னு சாதிக்கிறார். பெற்றும் தான் குறைவாளனையாகிலும் குறை தீர்க்கும் ரக்ஷகன் இருந்த விடத்தே செல்ல வேண்டுமில்லை. அது வேண்டாதபடி பூர்ணனாதான் என்னை கொள்ளுவார் உண்டோ என்று கிடக்கிற இடம். அந்த எம்பெருமானை அணி அரங்கனை பெற்றும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணிருக்கணும் இந்த சம்சாரி? எம்பெருமானை போய் இவன் அடைஞ்சிருக்கணும். எம்பெருமான் குறைவில்லாதவன், சம்சாரியோ குறைபாடு உள்ளவன். அந்த குறையை தீர்க்கிறதுக்காக இவன் எம்பெருமான் இருக்கிற இடத்துல போய் அடைஞ்சிருக்கணும். அப்படி இல்லாமல் பெற்றும் அப்படின்னு இருக்கு. பெற்றும் அப்படின்றது என்ன காட்டுறது? அந்த பொருளே நம்ம சேர்ந்தது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறது. அப்போ எம்பெருமானை பெற்றும் அப்படின்னா அந்த எம்பெருமானை இவன் இருக்கிற இடத்துக்கு சேர்ந்திருக்கான் அப்படின்றத காட்டுறது. அப்ப பூர்ணனான ரட்சகனான எம்பெருமான் அவனே சேர்ந்திருக்கான். என்னை கொள்ளுவார் உண்டு என்று கிடைக்கிற இடம். அந்தோ பிறவியுள் பிணங்குமாறு சுலபமான விஷயத்தை விட்டு போனாலுமாமிரு போய் பெறுகிற விஷயம் இத்தோடு துல்லியமாக இருக்குமாகி. சரி, விஷயம் ரொம்ப சுலபமா இருக்கு. பெரிய பெருமான் இங்க சுலபமாக கிடக்கிறார். சுலபமான விஷயத்தை விட்டாச்சு சம்சாரிகள்லாம். சரி, விட்டுட்டு வேற என்ன பற்றறார்கள்? பெரிய பெருமாளை ஒத்த மற்ற விஷயத்தை பற்றறார்களா அப்படின்னா எங்க இந்த மாதிரி பண்றார்கள்? மற்ற அல்ப விஷயத்துலதான் இவர்களுடைய நெஞ்சானது பாவுகின்றது. ஜன்மாதிகளிலே தான் அகப்பட்டு கிடக்க செய்து அந்யோன்யம் விவாதம் பண்ணி முடிந்து போவதே என்று வெறுக்கிறார். அந்தோ அப்படின்னு அந்த வெறுப்பை காட்டுறார். ஐயோ அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். பிறவியுள் ஜன்மத்துல நின்று கொண்டு, பிறவியுள் பிணங்குமாறு அப்படின்னு இருந்தா கூட பாட்டு பிறவியுள் நின்று கொண்டு அப்படின்னு அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். பிறவியுள் நின்று கொண்டு பிணங்குமாறு. பிணங்குதல் அப்படின்னா என்ன? சண்டை போடுதல், வாதம் செய்யுதல். இந்த ஜீவாத்மாக்கள் என்ன பண்றார்கள்னா இந்த ஜன்மத்திலே உழன்று கொண்டு பிணங்குமாறு இவர்கள்லாம் வாதம் செய்கின்றார்கள். ஒவ்வொருத்தர் வாதம் செய்கின்றார்கள். இந்த வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு விடத்தை பற்றி 2 பதார்த்தம் விவாதம் பண்ணுமா போல. எப்படிப்பட்ட விவாதம் அப்படின்னா, விடக்குன்னா பிணம். பிணத்தை பற்றி 2 கழுகுகள் தான் பிணத்தெல்லாம் சாப்பிடும். ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்றாரு இல்லையா? அந்த கழுகுகள் வாதம் பண்ணும். எனக்கு இந்த பாகம், உனக்கு இந்த பாகம் அப்படின்னு. அதை போல இருக்கு இந்த ஜீவாத்மா சம்சாரத்துல இருந்து எனக்கு இந்த பொருள், உனக்கு அந்த பொருள் அப்படின்ற வாதம் பண்ற இருக்கக்கூடிய அந்த நிலை. எம்பெருமான விட்டார்கள். மிகவும் தாழ்ந்ததான இந்த விஷயங்களை பற்றி இருந்தார்கள். அத்தியந்த நிகனமாய் இருவருக்கும் பாத்தம் போராத விஷயங்களை பற்றி ஸ்பர்தை பண்ணி திரிவதே. அந்த விஷயங்கள்லாம் பாத்தம் போராது அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது சொல்றதுக்கு தகுதியே இல்ல, விஷயமே போராது. அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பெரிய பெருமானை விட்டுட்டு இப்படி தாழ்ந்த விஷயத்தை பற்றி விவாதம் பண்ணி திரிகின்றார்கள். அந்தோ சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌதுபத்தோபாதி ஸ்பிருகா விஷயமான ஆத்மவஸ்து இப்படி படுவது அப்படின்னு என்று தர்ம ஆணி கண்டால் படுகொலை என்பார் ஒப்பாதி வெறுக்கிறார். ஆழ்வார் அந்தோ அப்படின்னு சொல்றார். ஐயோ அப்படின்னு வெறுக்கிறார். என்ன ஆழ்வாருக்கு வெறுப்பு அப்படின்னா, இப்பேற்பட்ட உயர்ந்த வஸ்து எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துப மணி, அந்த ஸ்தானத்துலதான் ஜீவாத்மா.
அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த ஜீவாத்மா இப்படி போய் தன்னுடைய அந்த தன்மையை வந்து பாழ் செய்கிறானே, இப்படி வந்து பிணங்குகிறானே அப்படின்னு அந்த தர்மஹானி, தர்மத்தினுடைய அழிவு அதை கண்டு படுகொலை என்னமா போல அநியாயம் ஆறுது அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. தார்மீகர் நல்ல மனசுப்பட்டவர்கள்லாம் கொலையை கண்டாலோ கொள்ளையை கண்டாலோ அநியாயம் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அதுதான் படுகொலை என்று ஆழ்வார் வெறுக்கிறார். பிராப்தமுமாய் சுலபமுமாய் சுஷீலமுமான இவ்விஷயத்தை விட்டு அப்பிராப்தமுமாய் துர்லபமுமாய் துஷீலமுமான விஷயங்களை பற்றி கிளேசிக்க கண்டால் தார்மிகரான இவர்களுக்கு பொறுக்க போமோம். ஆக எம்பெருமான் பிராப்தமாக இருக்கான். பிராப்தம்னா ஏற்கனவே தொடர்பு கொண்டவன், சம்பந்தமே இல்லை அப்படின்னு கிடையாது. சம்பந்தம் எம்பெருமானுக்கு இருக்கு, நமக்கும் எம்பெருமானுக்கும். எம்பெருமான் சர்வ சுலபமாகவும் இருக்கான். சரி சம்பந்தம் இருக்கு, ஆனா எங்கேயோ இருப்பானா அப்படின்னு கிடையாது. கைப்பட்ட விஷயம் சுஷீலமா இருக்கான். அவன் வந்து பழகும் பொழுது தன்னுடைய ஏற்றத்தெல்லாம் ஒண்ணுமே காட்ட மாட்டான். இப்படி எல்லா நன்மைகளையும் கொண்ட அந்த விஷயத்தை விட்டுட்டு நமக்கும் மற்ற விஷயங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அப்பிராப்தம், தொடர்பே கிடையாது நமக்கும் மற்ற விஷயங்களுக்கும். அது துர்லபமா வேற இருக்கு, கிடைத்தற்கு அரிதாக இருக்கு, துஷீலமாகவும் இருக்கு. அந்த விஷயங்கள் நம்ம பற்றினா அது மற்ற மனுஷர்கள்லாம் நம்ம இடத்துல வந்து சேரார்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. சில பேர்லாம் இந்த கொச்சையா சொல்லணும்னா பந்தா பண்றது அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அதான் துஷீலதா அப்படின்றது. அவருடைய ஏற்றத்தை அப்படியே காட்டுறது, தாழ்ந்து அப்பேற்பட்ட உயர்ந்தவனான எம்பெருமான் தன்னுடைய ஏற்றத்தெல்லாம் ஒன்னும் காட்டாம வந்து பழகலாம். இந்த லௌகிகர்கள்லாம் தன்னுடைய ஏற்றத்தை காட்டுகிறார்கள் இல்லையா, அதான் அவர்களுடைய துஷீலதா. இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி இவர்கள்லாம் தேசிக்க கண்டால் ஆழ்வார்க்கெல்லாம் வருத்தம் வராம என்ன ஆகும் என்று அங்கு அப்படின்னு வருத்தப்பட்டார். ஆக இது பரோபதேசத்தினுடைய முதல் பாட்டு. எம்பெருமான வந்து பிரிஞ்சு இப்படி பண்றார்களே, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு உபதேசம் பண்ணார் ஆழ்வார். நாளைக்கு 5ஆம் பாட்டு பரோபதேசம் பண்ணக்கூடிய 2வது பாசுரத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். இதே 2 காலத்துக்கு வச்சுக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், தீர் திருவடிகளே சரணம்.